வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஒரு மீன் வறுவல். இன்றைக்கி மீன் வறுவலுக்கு என்ன மீன் எடுத்திருக்கோன்னா வாவல் மீன், அதாவது பாம்ப்ரெட் ஃபிஷ் வந்து எடுத்திருக்கோம். 2 மீன் எடுத்திருக்கோம். இதுக்கு மசாலா வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிற போகிறோம். 1 ஸ்பூன் அளவு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள். இது வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாய் வந்து சேர்க்குறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு சோள மாவு, நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து எலுமிச்சம்பழச்சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதோட கொஞ்சமாக வந்து குக்கிங் ஆயில், நார்மலாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போட்டிருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நம்ம தண்ணி சேர்த்து இது பண்ணணும். எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நல்ல ஒரு கெட்டியான பதம், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவு கெட்டியான பதம் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ மீன் ஃபுல்லாக வந்து நம்ம மசாலாவை வந்து கோட் பண்ணிக்கணும். நல்லா வந்து தடவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உள்ளேயும் வந்து மசாலா வந்து நீங்கள் தடவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைடெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த கட் பண்ண எல்லாம் உள்ளே வந்து மசாலா எல்லாம் வந்து தடவிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணியிருக்கோம். அது உள்ளேயும் நல்லா மசாலா தடவிருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி மசாலா வந்து தடவிட்டோம். இப்போ 2 மீனுக்கும் வந்து இப்போ நம்ம மசாலா தடவி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் நல்லா இது பண்ணி எடுத்துக்கிறணும். காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் நல்லா வந்து காஞ்சவும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக லீஃப் போட்டோன்னா அது மேலே மீனை போட்டு எடுக்கும் போது மீனோட மசாலா வந்து நம்ம அடியில் ஒட்டாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த கறி லீவ்ஸ் வந்து போட்டு மீன் வந்து போடுறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து மீனை வந்து அந்த எண்ணெயில் போடும்போது சில டைம் வந்து மசாலா வந்து எண்ணெயில் பிடிச்சிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கருவேப்பிலை வந்து ஃபுல்லாக அந்த லீஃப் ஃபுல்லாக வந்து இலை காம்போடு நம்ம போடுறப்போ நம்மளுக்கு வந்து மசாலா வந்து எண்ணெயில் வந்து பிடிக்காது. இன்னும் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு நல்லா வந்து மீன் ஃப்ரை ஆகிட்டே வருது. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, மீடியமான ஃப்ளேம் கூட இல்லாமல் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஸ்லோ குக்கிங் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மீனை நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது 2 சைடுமே நல்லா வந்து மீன் வெந்துருச்சு. இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாக்களை வச்சு ஒரு மீன் வறுவல் பண்ணிட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறப்போ இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு
லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.